பிளாக் அண்ட் ஒயிட் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்களை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திப்பதில் சந்தோஷம். எங்களுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பரபவ வருடத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை பேரிடர்கள்லாம் மனிதன் எல்லாத்தையும் கெடுத்துட்டு இயற்கை பேரிடர் வராமல் இருந்தால் எப்படி? பருவ வருடத்துலலாம் மலை சரிவுகள், எந்தெந்த ஊர்லெல்லாம் அணுக்கதிர்கள் மேலே என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய லீக்கேஜுகள், வெள்ளம் தான் பெரிய பிரச்சனை. ஒன்று மழையாக பெய்யும், அதே போல் கிளைமேட் சேஞ்ச் ஆகி பெய்யும், கடல் உள்ளே வரும் என்றால் என்ன அர்த்தம்? நிலநடுக்கம் வரும். நிலநடுக்கம் எல்லா இடத்துலையும் வர்றது மாதிரி இந்தியாவிலலாம் பெரிய சேதங்கள் வரும். இமாலய பகுதி சுற்றியுள்ள பகுதியெல்லாம் பெரும் ஆபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பரப வருடத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் காட்டுகிறது. விவசாயத்தில் நிறைய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்துடும். விவசாயம்தான் புரட்சி, மருத்துவத்தில் புரட்சி. அதே போல் மீடியா, டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் உங்கள் சப்ஜெக்ட். பால் புரட்சி, வெண்மை புரட்சி, கால்நடை புரட்சி, ஆடு புரட்சி, கோழி புரட்சி, அதே போல் பழைய கால உணவுகள் எல்லாமே மனிதனுக்கு இந்த வெள்ளை உணவுகள்லேருந்து மோகம் மாறி இயற்கையாக சிவப்பரிசி, ராகி, அதுபோல் அந்த இருக்கிற இதெல்லாம் நவதானியத்தில் எல்லாமே புரோட்டீனாக உணவுகள், ஆர்டிஃபிஷியல் புரோட்டீன்கள், வெறும் இது நிறைய நம்மளுடைய சேமிப்பு குணம்லாம் வந்துடும். இந்த அரிசி சேமிக்காமல் நம்ம ஆளுங்கள்லாம் அரசியல்வாதிங்க தார்பாய் போட்டு கொள்ளையடிச்சதெல்லாம் முடியாது. இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டே சட்டம் போட்டுருவாங்க பாருங்கள். எல்லா கவர்மெண்ட்டுக்கும் உணவு பதப்படுத்துதல். இனிமேல் யாராவது உணவு பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த பதப்படுத்தலுக்கு இறங்கிடுங்க. சப்சிடி அதிகமாக இருக்கும். எங்கேயாவது ஊரில் வச்சா கூட போதும். உங்களுக்குன்னு தனி டிரான்ஸ்ஃபார்மர், எப்படி சோலார் பவர் எல்லாம் நிறைய சப்சிடி வருதில்ல, அதுபோல் இந்த ஸ்டோரேஜ் எங்களுக்கு வந்துடும். அல்டிமேட்டாக ஆகிடும், செம்ம தொழிலாகிடும். எங்கே வேணுமா பண்ணுங்கள், அவ்வளோ பேர் ஓடி வருவாங்க. விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய லெவலுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்களே சுதந்திரம் அடைஞ்ச பின் இன்றைக்கி வரும் விவசாயத்தில் கண்ணீர் தான். ஆனால் விவசாயத்தில் தான் இனிமேல் நிறைய லாபம். விவசாயத்தை தயவுசெய்து கற்றுக்குங்க. கால்நடை வளர்ப்பை கற்றுக்குங்க. எல்லாம் 3 நாள் 1 வாரம் க்ளோஸ் கிளாஸஸ் தான். நானும் போகிறேன் கற்றுக்கிறதுக்கு. எப்படியாவது எலெக்ஷன் முடிஞ்சோன்னே போய் உட்காந்துக்க போகிறேன். நிறைய பேர் சோஷியல் மீடியாலெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களோடலாம் குரூப்பில் சேர்ந்துருக்கு. எல்லாமே பசுமை புரட்சி மாதிரி தான். வீட்டு மாடி தோட்டம் கூட உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். ஸோ இதெல்லாம் இனிமேல் கற்றுக்குங்க. ஆல்டர்னேட்டாக ஒரு தொழில் வச்சுக்கங்க. ஹோட்டல் தொழில்னால் வேறு லெவலில் விரிவாக்காடும். பெருசாலாம் அள்ளி பெரிய லெவலில் போடணுன்னு ஆசைப்படாது. சிம்பிளாக ஆரம்பித்தா கூட 10 கடை, 20 கடை, 30 கடை ஆரம்பித்து ஓஹோன்னு சம்பாதிக்கும். ஒரே இடத்துல போய்ட்டு 20 கோடி போட்டு ஆரம்பிச்சுட்டு அது ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த 20 கோடிக்கும் கடன் ஆகிட்டு தலைமுறை, அதெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக ஆரம்பிங்க. நிறைய தொழில் வரும். இந்த பராபவர் இடத்துல உலகமே உங்கள் கைக்குள்ளே வந்துடும். நிறைய வெளிநாட்டிலேருந்து நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்க. சந்தோஷமாக போங்க, பிரச்சனை இல்லாமல். நம்ம எவ்வளோ சின்ன முதலீடு கூட பெரிய துட்டாகும். ரிஸ்க் எடுக்கணும். ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்கணும். எடுத்திங்கன்னா உங்களது தாத்தா பாட்டியெல்லாம் ஓவர்லுக் பண்ணி தலைமுறைக்கும் பேர் சொல்கிற அளவுக்கு ஆகிடும். இதெல்லாம் இந்த வருஷத்தில் பரப வருட தமிழ் வருடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். உலகத்து மாற்றத்தை நோக்கி, அந்த மாற்றத்திற்கு நீங்கள் எல்லோரும் தயாராக இருங்கள். 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சுலாம் கவலைப்படாதீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்து 2031 வரைக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிதனுடைய சாவு கூட 100ஐ கடந்து தான் சாவுன்று வரும். அந்த 100 வருடத்துக்குள்ளே ஏதாவது மனிதன் சாவுகிறான் என்றால் ஆக்சிடென்ட்டில் தான் சாவான், விபத்துகளில் தான் சாவானே தவிர நோய்களுக்கெல்லாம் எல்லா லெவல்லையும் வந்துடும். இப்போ பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் அது இதெல்லாம் 5 கோடி ரூபாய் மருந்து இருக்குது அப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் மாறி 5 லட்சம் 10 லட்சத்தில் எல்லாமே எளிமைப்படுத்தக்கூடிய மருத்துவ புரட்சிகள் வரக்கூடிய காலகட்டம். அது பரபவல் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்படும். அது 2031க்குள்ளாக பறந்து விரிந்து உலகத்தில் வந்துடும். வாழ்த்துக்கள்.